கச்சத்தீவு பிரச்சனையை இப்போ தொடர்ந்து இன்னைக்கு பாரத பிரதமர் கச்சத்தீவு பிரச்சனை இதுவரைக்கும் 10 ஆண்டு காலம் சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுவரைக்கும் இல்லாத ஏன்னா இன்றைக்கு மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. 10 ஆண்டுகளாக பிரதமரிடம் டெய்லி மீனவர்கள் பிரச்சனை கொண்டு செல்லப்படுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசாங்கத்தோடு போராடி அவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பிரச்சனை யாரு காரணம்? 74 ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் தான் இந்த மாபெரும் வரலாற்று பிழைக்கு காரணம் என்பதனால அதை குற்றம் சாட்டி நாங்கள் அனைவருமே அதை குற்றச்சாட்டாக சொல்கிறோம். அதிமுக இந்த தேர்தலில் நிற்கிறது திமுகவுடைய கள்ள கூட்டணி வைத்திருக்கார்கள். நம்ம முன்னிலே சொல்லுவேன். இப்ப அதிமுக யார பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவங்க கூட்டணி தேர்தலில் நிற்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சிக்கு எதிரான நிலையில மக்கள் மனநிலையில் இருக்காங்க. எதிரான வாக்குகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அதை தடுத்து ஏதாவது ஓட்டுகளை அவர்கள் பிரித்தெடுத்து ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தர வேண்டும். அப்பதான் அவங்க மேலெல்லாம் வழக்கு போடாம உள்ள தள்ளாம இருப்பாங்கிற ஒரு சுயநலத்தால ஏற்பட்டிருக்கின்ற கள்ள கூட்டணி அது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு. அதாவது பாஜக தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம், இப்ப அவங்க கூட ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா அன்னைக்கு கம்பம் எனக்கு தொகுதியில் நான் இங்க இருந்தேன். அதை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தேன். அவர் பேசுறதுதான் முதல்ல அவர் இவ்வளவு கோபப்பட்டு பேசுவதே சரியாங்கிறத அவர் யோசிக்கணும். நான் ஒன்னும் அவருக்கு சின்னம் கிடைக்க கூடாது என்று சொல்லவில்லை. அன்றைக்கு பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கியா டிவி ஃபங்க்ஷன்ல பாண்டே ஒரு கருத்து சொன்னார். அப்ப நான் எனது கருத்தை ஆரோக்கியமான முறையில், ஏன்னா நான் 2017 தேர்தல் ஆணையத்தில் அடிக்கடி போராடி வருபவர்களான எங்கள் அனுபவத்தை சொன்னேன். அதாவது இவர் திரு சீமான் அவர்கள் சொன்னதிலிருந்து, ஏற்கனவே தொலைக்காட்சி பட்டியலில் சொன்னதிலிருந்து, இப்ப இந்த மைக் சின்னம் கிடைச்சப்ப நாங்க கேட்கல, அவங்க கொடுத்தாங்க. முன்ன அப்படிதான் எங்களுக்கு விவசாய சின்னமும் நாங்க கேட்கல, தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் தான் அது அப்படின்னு சொன்னார். அதுல இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2019 ஏப்ரல் 19 அன்னைக்கு நாங்க ரெசல்யூஷன் போட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கட்சியை நீங்க ஆரம்பிங்கன்னு சொன்னப்ப நாங்க கட்சியை தொடங்கி ஏப்ரல் 22, 2019 தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அதை அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சு 2020 நவம்பர் மாதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணாங்க, பதிவு செஞ்சாங்க. அப்ப எங்களுக்கு நான் 2017 ஆர்கே நகர்ல டிசம்பர்ல வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் வேண்டும்னு கேட்டிருந்தோம். அப்ப அந்த குக்கர் சின்னத்தையும் அலாட் பண்ணி டிசம்பர் மாசத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஆர்டர்ல 2 பொது தேர்தல்களுக்கு நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2 பொது தேர்தல், அப்ப பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொது தேர்தல், கன்சிக்யூட்டிவ்னு சொல்ல 2 பொது தேர்தல். இப்ப நாங்க இந்த தேர்தல் இருக்கிறதுனால அந்த சின்னத்தை கேட்டோம். சப்போஸ் நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நிக்காம இருந்தா 26 சட்டமன்ற பொது தேர்தலில் கேட்டிருப்போம். அதுல நீங்க ரெஜிஸ்டர் பார்ட்டி ரெகக்னைசேஷன் ஆனாதான் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும். அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நாங்க 21 தேர்தலில் அவர்கள் சொல்வது போல நாங்க ஒன்றும் பெரிய வெற்றி பெறல. 2017 ஒன்று வெற்றி பெற்றோம். ஊரறிஞ்ச ரகசியம். நாங்க 2 அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னொன்னு, இந்த ஆண்டு அவர் புரியணுங்கிறதுக்காக, அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பை சொல்லிச்சிருந்தாங்க. அதன்படி
முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்கிற கண்டிஷனோட இப்பொழுதே அதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல் அறிவிச்ச உடனே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இல்லை தேர்தல் அறிவிக்க போகும்னு தெரிஞ்சா அப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஜனவரி. அப்போதான் திரு கமலஹாசன் அவர்கள் ஃபைல் பண்ணாரு. அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை, அதுக்கு எதிரான கூட்டணியில் இருக்காரு. அவர் சின்னம் கிடைச்சிச்சு. ஏன்னா அவரும் கட்சியை பதிவு பண்ணப்ப அந்த அவருடைய டார்ச் லைட் சின்னத்தை வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் கேட்டதன் பேரில் கொடுக்கப்பட்டது அவருக்கும் எங்க சின்ன மாதிரியே. அந்த சின்னத்தை 2 தேர்தலில் பொது தேர்தலில் எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் அப்பயே அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்கிறார், ஏன்னா இவர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னரே யாரும் அதை கேட்கலையான்னு. யாரும் கேட்டிருந்தாலும் நான் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் எங்கள் கோரிக்கையை நிராகரித்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவாதம் தானே 2 பொது தேர்தலில். அதே மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை அவங்க நான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சிருந்தார். ஜனவரி 4, 5 அறிவிப்பு வந்துச்சு. 7ஆம் தேதி ஒருத்தர் அப்ளை பண்ணாரு. நாங்கள் எங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் பிப்ரவரியில் தான் அப்ளை பண்ணோம். அப்பயே உடனே பண்ண வேணான்ட்டு. ஒருவேளை ஒருத்தர் ஃபைல் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களுக்கு கேட்காம கொடுக்க முடியாது, எங்களுக்கு கன்சிடர் பண்ணாம கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அந்த சின்னத்தை பெற்றுக்க முடியும். திரு சீமான் அவர்கள் அந்த கேஸ்ல அவருடைய இதுல இந்த அறிவிப்பு வந்த அவர் கேட்டு பெற்ற சின்னம் கிடையாது. முதல் முறையா தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னம் தான். அவர் சொன்னதுபடியே ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டாங்க, அது வேற. அந்த சின்னம் சுயேட்சை சின்னமாக தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எங்கள் சின்னமும் சுயேட்சை சின்னம் தான். அதே மாதிரி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு வேறொரு மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சி பதிவு செஞ்சு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதை அலாட் பண்ணியிருக்காங்க. இவர் நீதிமன்றங்கள் சென்றால் அங்குமே அது கிடைக்கல. அதனால பாண்டே சொன்ன கருத்துக்கு மறு கருத்து தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் ஒதுக்குவாங்கிறத நன்றாக அனுபவப்பட்டதுனால சொன்னேன். அது சீமான் அவர்களுக்கு கொடுக்காத ரைட்டுன்னு சொல்லல, கொடுக்க கூடாதுன்னு நாங்கிற எண்ணத்தில் சொல்லல. தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது சரிதான். இதுல ஒன்றும் அரசியல் பிரஷர்லாம் இருக்கிறது தெரியல. அது நீங்க அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு முன்னாடி யாரும் ஃபைல் பண்ணல. நீங்க இதுல தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு பாருங்களேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாராவது குக்கர் சின்னத்தை கேட்டிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுங்களேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன், நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நம்புகிறேன். கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கியிருப்பேன் அந்த சின்னத்தை.